நீங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தடை இல்லாம நடக்கணும். டெய்லியும் நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியா நடக்கணும். எந்த தடையும் இல்லாம அடுத்தடுத்து நாம முன்னேறணும். ஆன்மீகத்துல ஒரு நல்ல ஞான நிலைக்கு நம்ம வரணும், நம்மளை நம்ம பக்குவப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப நான் ஒரு எளிமையான விஷயத்த சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா. இது உங்கள் ஆஸ்ட்ராலஜி சீக்ரெட். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அற்புதமான சிவ மந்திரம். இந்த மந்திரத்தோட சக்தியை சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க எந்த விஷயத்த கொண்டு வந்து கொட்டினாலும் இதுக்கு ஈடு இணையே கிடையாது. ஆயிரக்கணக்கான மந்திரங்கள் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான உபாசனை முறைகள் இருக்கலாம், ஆனா அது எதுவுமே இந்த மந்திரத்துக்கு தேவைப்படாது. குளிச்சுட்டு தான் சொல்லணும், இந்த இடத்துலதான் உட்கார்ந்து சொல்லணும், இந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நீங்க எங்க வேணா எப்ப வேணா சொல்லலாம். மனசார சிவனையும் பார்வதியும் நினைச்சு நீங்க சொன்னா மட்டும் போதும். மெயினா நீங்க காலையில தூங்கி எழுந்ததும் அந்த 8 மணி நேர தூக்கம், அந்த அமைதிக்கு பிறகு நான் முதல்ல அசையும் போது இந்த மந்திரத்தை நீங்க முதல்ல சொன்னீங்க அப்படின்னா அந்த நாள் ரொம்ப சிறப்பாவே அமையும். அதாவது காலையில எழுந்ததுமே ஒரு 9 முறையோ அல்லது 11 முறையோ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்க நாளை தொடங்குங்க. அப்படியும் இல்லைனாலும் குளிச்சுட்டு நீங்க சாமி கும்பிடும் போதோ அல்லது வேலைக்கு கிளம்பும் போதோ ஒரு வேலையை நீங்க புதுசா தொடங்குறீங்கன்னா அதை தொடங்குறதுக்கு முன்னாடியோ இந்த மந்திரத்தை நீங்க தாராளமா சிவனையும் பார்வதியும் நினைச்சிட்டு சொன்னீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அந்த அற்புதமான மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் ஹ்ரீம் நம சிவாய அல்லது ஓம் ஹ்ரீம் சிவாய நம. இந்த மந்திரத்துடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம்ங்கிறது இந்த உலகத்துடைய ஓங்கார ஒளியான விநாயகர் ஓங்கார சத்தத்தை குறிக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். ஹ்ரீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சக்தியை குறிக்குது. நமசிவாய அல்லது சிவாய நம, இந்த 2 வார்த்தை பஞ்சாட்சரத்துல நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்துல ஓம் ஹ்ரீம் நம சிவாய அல்லது ஓம் ஹ்ரீம் சிவாய நம அப்படிங்கிற ஒரு வார்த்தைய, அந்த மந்திர ஒளிய நீங்க தினமும் சொல்லிட்டு வர்றதுனால உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நீங்க வெற்றியை மட்டுமே காண்பீர்கள். உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா மாறும். கொஞ்ச நாள் இதுக்கு டைம் இருக்கும், ஏன்னா வித போட்டதுமே மரம் ஆகாது. நீங்க தொடர்ந்து ஒரு 18 நாள் அல்லது 48 நாள் இந்த மாதிரி சொல்லி வரும்போது உங்க மனதினுடைய சக்தியை பொறுத்து, எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்கிறத பொறுத்து சீக்கிரமாவே இந்த மந்திரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். குடும்பத்துல அமைதி தானாவே நிலவும். உங்களுக்கு பணப்பற்றாக்குறைங்கிறதே வராது. ஏன்னா விநாயகர் முன்னின்று சக்தியும் சிவனும் ஒண்ணு சேர்ந்த இடத்துல வெற்றி மட்டும் வாங்க நிகழும். இது எல்லோரும் கண்ட உண்மை. இது சித்தர்கள் தந்த மந்திரம். இந்த மந்திரம் உங்க எல்லாருக்கும் பயனளிக்கணும். இந்த காலகட்டத்துல நம்ம நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாம நிறைய பேர் குழம்பி போய் இருக்கீங்க. அப்படிங்கிறதுனால இந்த மந்திரத்தை உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். நன்றி.